வணக்கம். நம்ம ழகரம் தமிழ் வகுப்புல அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா எழுதுதல். அதுல என்ன பார்க்க போறோம்னா பாடப்பகுதியில உள்ள கோடிட்ட இடங்கள். சரிங்களா? பாடப்பகுதியில உள்ள கோடிட்ட இடங்கள் நான் இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த பாடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முதல்ல அந்த பாடத்தை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ நீங்களே பார்க்காம ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதணும். ரெஃபர் பண்ணக்கூடாது புக்க. சரிங்களா? நீங்களாவே இந்த ஆப்ஷன்ஸ கரெக்டான ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல ஃபில் அப் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்டரா தான் நான் குடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி புக்கு வந்து குடுத்துட்டேன். நீங்க அந்த புக்ல வந்து இருக்கிற லெசன்ஸ் இதே ஆர்டர்ல தான் வருது. அதனால இதுல குழப்பம் வேண்டாம். பாடம் 1ல இருந்தே வருது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பாடத்த ஒரு தடவ ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ ஃபில் அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடம் எதுவோ அத ரீட் பண்ணிட்டு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ பார்க்காம ஃபில் அப் பண்ணுங்க. சரிங்களா? இப்படிதான் இந்த அசைன்மெண்ட் நீங்க பண்ணணும். இது எல்லாமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். சில இதுல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுல 2 ஆப்ஷன்ஸ் உள்ள ஃபில் இன் த பிளாங்க்ஸும் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு. இதுல எது கரெக்டான சாய்ஸ் அதையும் நீங்க இதுல ஃபில் அப் பண்ணி அனுப்புங்க. சில சில ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இப்படி வரும். சிலதுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அதுல எதுன்னு நீங்க சொல்லணும். சிலதுக்கு ஒரே கேள்விக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அது எதுன்றத கரெக்டா ஃபில் அப் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.